ஹாய் நண்பர்களே, நம்ம என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, காட்ரேஜ் மிஷினில் டாக் பிளாக், அதாவது ஜெர்க்கி மூமெண்ட்டு டாக் பிளாக், அதை வந்து எப்படி நம்ம அந்த லூஸ் ஸ்டாக்கை சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் அதில் என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம ரிமெம்பர் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? டாக் பிளாக் செட் பண்ணும்போது அது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் பாருங்கள் சார், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுவை கழட்டணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அதை லூஸ் பண்ணி இந்த பிளேட்டு இந்த பிளேட்டை நவுத்திட்டிங்கன்னா இது பேக் சைடுக்கு வந்துடும். இந்த இது பேக் சைடு போயிடும். அப்போ நீங்கள் ஃப்ரீயாக கட்டலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இந்த ஒரு ஸ்க்ரூ, இதுக்கு மேலே ஒரு ஸ்க்ரூ, இந்த சைடு ஒரு ஸ்க்ரூ, இதுக்கு மேலே ஒரு ஸ்க்ரூ, இதை லூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரேம் லூஸ் ஆகிடும். திருப்பி என்ன பண்ணால் இதுமாதிரி கைட்டு எடுத்துருவோம் மேடம். எடுத்துகிட்ட பிறகு இந்த இதுவும் தட்டிடுங்க உள்ளே, ஏன்னா போடும்போது கஷ்டமாக இருக்கும், ஓகேங்களா? அப்புறமா என்ன பண்ணோன்னா, இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி இந்த ஸ்ப்ரிங்கை கழட்டி விடுங்க, இந்த ஸ்ப்ரிங்கை கழட்டி விடுங்க. ரெண்டும் கழட்டி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வெளியே வந்துடும், ஓகேங்களா? இது தூக்கி ஓரமாக வைங்க, உடையக்கூடிய பொருள் ஓரமாக வைங்க. இப்போது இதை தான் கட்டணும். இந்த சைடும் வெளியே இழுத்துட்டிங்கன்னா இந்த ஃப்ரேம் தனித்தனியாக ஆகிடும். இது ஒன்று பேக்கில், இதில் ஃப்ரண்ட்டில் தனித்தனியாக ஆகிடும். பாருங்க, இப்போ தனித்தனியாக ஆகிடுச்சிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாஷர் ஒன்று இருக்கும். அது கம்பல்சரி எந்த சைடில் வருதுன்னு பார்த்துட்டு அந்த சைடில் ஃபிக்ஸ் பண்ணிடணும், தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, பின்னாடிக்கிற 2 ஸ்க்ரூ, இந்த 2 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா இதை வந்து தட்டிட்டிங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கிலேருந்து கட்டி விட்ருங்க. இந்த இது வந்து வெளியே வந்துடும், ஓகேங்களா? இப்போ இந்த இது வெளியே வந்துட்ட பிறகு தேஞ்சு போனதை வந்து புதுசு திருப்பி அதேமாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இந்த இது போட்டு விடுங்க. இதை உள்ளே நல்லா தட்டி விடுங்க. தட்டி விட்டுட்ட பிறகு இதுமாரி ஆக்ஷன் வரணும், அது செக் பண்ணணும். நீங்கள் திருப்பி ஃபிட் பண்ணிட்ட பிறகு இது என்ன பண்ணுன்னா, இந்த போர்ஷன் வந்து இப்படி வரணும், ஓகேங்களா? இதை திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த பிளேட் வந்து பாருங்கள், இந்த பிளேட்டுக்கு முன்னாடி தான் இது வரணும், ஓகேங்களா? இது வெளியே வரக்கூடாது, இந்த பிளேட்டு கொஞ்சம் தாண்டி வரக்கூடாது, ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஸ்ப்ரிங்கை போடுங்க. இந்த இதுவை வந்து சும்மா வச்சு டைட் பண்ணிங்க, அப்புறமா ஃபைனல் டைட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போது போட்டது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குமா? இதை நம்ம என்ன பண்ணோன்னா, இப்படி தள்ளி பாருங்கள். தள்ளி பார்த்தா சுற்றணும், ஆனால் இப்படி ரிவர்ஸில் தள்ளிங்கன்னா சுற்றக்கூடாது. எப்போ ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் நவணும். எப்போ நவுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை ப்ரெஸ் பண்ணி ஒரு நவுறணும். இது தள்ளிங்கன்னா ஒரு சுற்று. இந்த பாருங்க, இப்படி வச்சு பாருங்கள். இந்த பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணுறேன், சுற்றுது. இந்த இதை தள்ளனா ஒரு சைடு. அப்போது நீங்கள் டாக்ஸு கரெக்டாக போட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், ஓகேங்களா? டாக்ஸு கரெக்டாக இருக்குது. அது எப்போ கரெக்டாக இருக்குன்னா, இந்த லூஸ் ஸ்டாக் இருக்குது பாருங்கள், இதில் இந்த எஸ்கேப்மெண்ட் வீலில் பாதியில் அது வந்து தடுத்து நிறுத்தணும், ஓகேங்களா? இந்த டாக்ஸை தள்ளும்போது அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லூஸ் ஸ்டாக்கு இதுக்கு முன்னாடி வந்துடும், ஓகேங்களா? அதாவது முன்னாடி வந்துடும்னா இந்த சைடில் போயிடும், இதை தாண்டி போயிடும். இப்படி வர்றது இப்படி வந்து பிடிச்சி தடுத்து நிறுத்தும். அதை வந்து என்ன ஆகும்னா பின்னாடி சைடு போயிடும். அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் ஒரு வேளை இப்படி போயிட்டு ரிவர்ஸில் பண்ணும்போதும் வரல அப்படின்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளேட்டு, இந்த பாருங்க உள்ளே இருக்குது பாருங்க, இந்த பிளேட் இருக்குதுல்ல, இந்த பிளேட்டை முன்னாடி பின்னாடி அலைன் பண்ணணும். எப்போ நிறுத்தணும்னா, இதில் பாதியில் இது இடிக்கணும், ஓகேங்களா? பாதியில் அடித்து நிறுத்தணும் அது, ஓகேங்களா? இந்த எஸ்கேப்மெண்ட் வீலில் பாதியில் இப்படி நிறுத்தணும், ஃப்ரண்ட்டில் நிறுத்தணும். தள்ளும்போது எஸ்கேப்மெண்ட் வீலுக்கு பேக் சைடில் போயிடணும், ஓகேங்களா? அதான் கான்செப்ட். நம்ம போட்டுட்டோம், இப்போது கரெக்டாக இருக்குது,
இதுமாரி பாருங்கள், நல்லா பார்த்துங்க, ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். இப்படி தள்ளும் போது சுற்றணும், இப்படி தள்ளும் போது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நவரணும். நிறைய ஸ்டெப் போகக்கூடாது. நிறைய ஸ்டெப் போச்சுன்னா லூஸ் ஸ்டாக்கும் எஸ்கேமெண்ட் வீலில் இல்லை அப்படின்னு அர்த்தம். வைக்கும்போது இந்த லூஸ் ஸ்டாக் கரெக்டாக ஆஃபில் வைக்கணும். தள்ளும் போது லூஸ் ஸ்டாக்கு பின்னாடி பக்கம் போயிடணும். அப்போ தான் ஃப்ரீயாக சுற்றும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். போட்டுட்டீங்க, மிஷினில் போட்டுறீங்க. மிஷினில் போட்டுட்ட பிறகு உங்களுக்கு நீங்கள் அடித்து பாருங்கள், ஸ்பேஸ் பார் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? அதேமாரி எஸ்கேமெண்ட் வீல் இப்படி பண்ணுறீங்களே, இந்த இதுவும் அதில் ஒர்க் ஆகணும். இதில் அதேமாரி டைப் பார் அடித்து பாருங்கள். அடித்து பார்க்கும்போதும் இதேமாரி இப்போ டைப் பார் நீங்கள் அடிக்கும்போது இதுமாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நவரணும். இது மிஷினில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அப்புறம் இப்படி சுற்றும் போதும் சுற்றணும். ஓகேங்களா? இப்படி நீங்கள் அப்புறம் ஸ்பேஸ் பாரை தட்டி பாருங்கள். ஸ்பேஸ் பார் தட்டலைன்னா கீழே 2 ஸ்க்ரூ இருக்கும். ஓகேங்களா? அந்த ஸ்க்ரூவை என்ன பண்ணணுன்னா லூஸ் பண்ணி ஸ்பேஸ் பாரை கொஞ்சம் லூஸ் பண்ண. அதாவது நீங்கள் ஸ்பேஸ் பார் ரொம்ப டைட்டாக வச்சுட்டீங்க, அதாவது இது போயிட்டு இதை இடிக்கலை, இப்படி இடித்து நவுத்தாமல் நம்ம இப்படி டைட்டாகவே பிடிக்குதுன்னு அர்த்தம். அந்த லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி நவரும். ஓகேங்களா? இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி நவரும். அப்போது கரெக்டாக இருக்குது. அப்படி அந்த ஸ்பேஸ் பார் கீழே இருக்கிற 2 ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி கொஞ்சம் லூஸ் வச்சு டைட் பண்ணணும். ஓகேங்களா? ரொம்ப டைட்டாகி போச்சுன்னு அர்த்தம் ஸ்பேஸ் பார். அப்படி இருந்துச்சுன்னா கேரேஜ் போட்டு பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அப்படியே உங்களுக்கு தள்ளும் போது கர்றன்னு சவுண்டு வருதா, அப்போது இந்த சைலன்சர் பிளேட் இருக்குது பாருங்கள். இந்த சைலன்சர் பிளேட் இதில் ஒரு ராடு இருக்கா, ஸோ இங்கே பிளாஸ்டிக் மேலே இந்த மாங்காய் மேலே ஒரு ராடு இருக்கும். அந்த ராடில் பார்த்தீங்கன்னா இந்த சைலன்சர் பிளேட்டில் இப்படி இறங்கி ஏறும். அந்த பள்ளத்தில் அந்த ராடு போய் இடிக்கும். ஓகேங்களா? அந்த ராடு போய் இடிச்சதுன்னா உங்களுக்கு அந்த சவுண்டும் வராது. ஓகேங்களா? இப்படி தான் டாக்ஸ் சேஞ்ச் பண்ணி இந்த ஃப்ரேமில் செக் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபஸ்ட்டு வாட்டி கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? பாய். நெக்ஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஃபஸ்ட்டு நம்ம இந்த டாக்ஸ் போடும்போது செக் பண்ணணும் அப்படின்னு நம்ம போட்ட பிறகு என்னென்ன அது யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லூஸ் ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா, லூஸ் ஸ்டாக்கும் ரிஜிடாக்கும் இதுக்கு நடுவில் இருக்கிற கேப் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேமெண்ட் வீலில் இருக்கிறதுல பாதி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கோசரம். பாருங்கள், 2த்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். ஒரு எஸ்கேமெண்ட் வீலோட பெருசாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இது பாருங்கள், இந்த ஸ்க்ரூவை பேக்கில் இழுக்கணும். இழுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரூ பின்னாடி இருக்கும்போது இதில் இடிக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாகும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 2வது ஃபால்ட் என்ன வரும், நம்ம கேரேஜ் தள்ளும்போது பார்த்தீங்கன்னா டரியான் சவுண்டு வரும். ஓகேங்களா? அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த பிளேட்டு, இந்த பிளேட்டில் இந்த சைலன்சர் பிளேட் இந்த கேப்பில் தான் வரணும். இது பாருங்கள், நல்லா பாருங்கள், ஒரு எள்ளு மாரி இருக்கும். ஓகேங்களா? தெரியுதா? இப்போ என் சட்டையில் பார்க்கும்போது தெரியுது பாருங்கள், ஒரு இப்படி மடங்கி இப்படி வருது பாருங்கள். அந்த கேப்பில் இது போய் இடிக்கணும். ஓகேங்களா? இப்படி வரும், இப்படி இருக்கும் அந்த பிளேட்டு. இந்த பிளேட்டு இப்படி இருக்கணும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது தாண்டி போகக்கூடாது. இது இப்படி தான் போகணும். இப்படி போனால் வரணும், இப்படி போனால் இப்படி வரணும். இது இப்படி போயிடுச்சுன்னா, முன்னாடி தாண்டி போயிடுச்சுன்னா அந்த சவுண்டு வரும், இல்லை பின்னாடி வந்தாலும் வரும். கரெக்டாக இதில் முடியணும். 3வது, இப்போ ஆடும்போதே பார்த்தீங்கன்னா இந்த லூஸ் ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃப்ரேமில் போட்ட பிறகு ஆடும். இப்படி தள்ளினா இப்படி ஆடும். அது என்ன ஃபால்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் இல்லை, இந்த வாஷர் தான். இந்த வாஷர் இதில் பாஷர் போடாமல் விட்டுருப்பீங்க, அதனால தான் அந்த ஃபால்ட் வரும். அதனால ஜர்க் ஆகும். புரியுதுங்களா? இப்படி நீங்கள் பண்ண உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் இந்த டாக்ஸில் வராது. ஓகேங்களா? பார்க்க வேண்டியது இந்த எஸ்கேப்மெண்ட்டில் இந்த லூஸ் ஸ்டாக்கும் ரிஜிட் டாக்கில் இருக்கிற கேப் எஸ்கேப்மெண்ட் வீட்டில் பாதி தான் இருக்கணும். 2வது, பின்னாடி தள்ளும் போது இதுக்கு பின்னாடி போயிடணும், இந்த வீலுக்கு பின்னாடி போயிடும்போது. 3வது பார்க்க வேண்டியது ஃப்ரீயாக மூவ்மெண்ட் இருக்கணும், சவுண்டு எதுவும் வரக்கூடாது. இப்படி பின்னாடி தள்ள ஒன்று தான் வரணும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸு இப்படி தான்
லூஸ் ஸ்டாக்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? பாய்.